இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு சூரிய பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க வீரமும் தைரியமும் நிறைந்தவங்க. அதே மாதிரி இருந்த இடத்திலிருந்து அனைவரையுமே ஆட்டி வைக்கும் ஒரு அஞ்சா நெஞ்சம் உடையவங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி அப்படின்ட்டு இவங்க எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சூதுவாது அறியாமல் அனைவருமே எளிதில் நம்பிடுவாங்க. அதே மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்து கொண்டு, அதே மாதிரி இவங்க பிறர் பழி சொற்களுக்கு இவங்க செவி சாய்க்காம விடாமுயற்சியோட பல சாதனைகளை இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயமாக வேண்டியதை எல்லாமே அவசியமில்லை அப்படிங்கிறத நிறைய பேரோட பகையை எளிதில் சம்பாதித்து விடுவாங்க. அப்படின்னா கூட தங்களுடைய திறமை, சாமர்த்தியம் இது எல்லாத்தினாலையுமே எதுலேயுமே தனித்து நின்று அதில் போராடி வெற்றியுமே பெறுவாங்க. இவங்களுக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தோமா முன் கோபந்தாங்க. இவங்க தன்னோட தவறு எது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்பாங்களாம். மற்றவங்க செய்யக்கூடிய பெரிய தவறுகளை கூட எளிதில் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்ட ஒரு இவங்க சின்ன விஷயங்களை பெரிதாக்கி விடுவாங்களாம். இந்த சிம்ம ராசிக்காரருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக அமையாதான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது, அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் இவங்களோட வாழ்க்கையானது இருக்கும். அதே மாதிரி அடக்கி ஆளும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவங்களாகிறதுனால கருத்து வேறுபாடுகள் நிறையவே இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுமா. திருமணத்திற்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதையே இவங்க தனித்து வாழ்வதையே ரொம்ப விரும்புவாங்களாம். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வாங்களாம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்களாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சினால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் காத்திருக்கு இந்த 2026 இவங்களுக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நிறைய பலன்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே புத்திர பாக்கியம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகம் ஆண் குழந்தைகளை பிறக்குமா. முன் யோசனை அதிகம் உடையவங்க அப்படிங்கிறதுனால குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேணும், அப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு நிறைய இவங்க கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கடவுளோட பூரண ஆசையுமே உங்களுக்கு கிடைக்குமா. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்மராசி நேர்களுக்கு இதுவரைக்குமே உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறாரு. ஸோ 3ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையினால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. சிம்மராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சினால் முக்கிய முடிவுகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அளிக்கக்கூடிய எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உறவினர்களோட வருகையினால கலகலப்பு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி புகழும் தைரியமும் ஏற்பட்டு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பெருகி சமுதாயத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்தையுமே பெற போகிறீங்க. சுற்றுலா வாய்ப்புகளுமே கிடைக்கும். அதே மாதிரி அதன் மூலம் வாழ்க்கையில் சில படிப்பினைகளை எல்லாமே உருவாக்கி தரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் புத்திரர்கள் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுபகாரிகம் ஒன்றில் கலந்து கொள்ள உங்களோட வீட்டுக்கு விசேஷ அழைப்பிதழ் வரும். கவனமோடு செயல்படுவது ரொம்ப தவிர்ப்பது விடுவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். தந்தை வழி தொழில்களை பின்பற்றி பணி செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் பண வரவுகளும் இந்த டைமில் தட்டி பறிக்க திருடர்களும் ஏமாற்று பேர் வழிகளும் முயற்சி செய்வாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சல் ஏற்படும். நேர்மையாக நடந்து கொண்டீங்களா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலுமே உங்களுக்கு இருக்காத நீங்கள் இருக்கலாம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்குமே
இந்த டைமில் ஸ்திரமான ஒரு நிலையும் அபிவிருத்தி பணிகளும் நடந்து மனநிலையை உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். வங்கியில் கேட்ட கடன் உதவியுமே கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்த எண்ணமானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய தொழிலுக்கு மூலதனம் வேண்டிய ஒரு இந்த டைமில் உங்களுக்கு ஒரு எண்ணமானது தோன்றும். அதே மாதிரி இந்த சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே அரசு மற்றும் தனியார் துறையில் பணி செய்யக்கூடிய பெண்கள் சக ஊழியர்களோட இந்த டைமில் உங்களுக்கு ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களை தங்களுக்கென வாங்கி மகிழ்வீங்க. அலுவலக பணியில் தொடர்புடைய வேலைகளை எல்லாமே வீட்டிலும் வைத்தும் சரிங்க. பார்வையாளர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தகுந்த உதவிகளையுமே செய்வாங்க. அதே மாதிரி இந்த டைமில் கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக நடிகர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கும். மூத்த கலைஞர்களோட பாராட்டும் அன்பும் உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும். பிற மொழி இந்த டைமில் படங்களில் நீங்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மூத்த அரசியல்வாதிகள் ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை நீங்கள் சுலபமாக சமாளிக்கலாம். நல்ல எண்ணங்களுக்கு எப்போதுமே வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் நல்லதையே எண்ணி நல்லதே செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக சூரியனை போல் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெற்று நல்ல பாராட்டு பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி பொழுதுபோக்கிற்காக எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களையும் தனியாக ஈடுபட வேணாம். வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். உங்களுக்கு இதனால் மன மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைய போகுது. குடும்பத்திற்காக தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. குழந்தைங்கிட்ட அன்பு அதிகரிக்கும். அவங்களோட நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சின்ன விஷயங்கள் உங்களோட கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் இந்த டைமில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாரோட மனதையுமே புண்படுத்தாமல் பேசுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அவங்களோட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களோட மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்ததாக உத்திராம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி உறவினர்களோட மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகளுமே மாறும். மனதை பொறுத்த வரைக்குமே ஒரு துணிச்சல் அதிகரிக்கும். அதனால் எதை பற்றியுமே முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைமில் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 9 முறை வலம் வந்துவாங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு யோகமாக இருக்க தொடர்ந்து இறை வழிபாடுகள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதுலேயுமே பொறுமையுடனும் தைரியத்துடனும் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சூழ்ந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தெளிவு கிடைக்கும். குறிக்கோள்களை சுலபமாக அடைவீங்க. அதே மாதிரி பண கஷ்டம் நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். இந்த டைமில் நீங்கும். பொது காரியங்களில் உங்களோட நேரத்தை செலவிடுவீங்க. தாய் வழி உறவினர்கிட்ட நீண்ட நாளாகவே இருந்து வந்த எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உயர்ந்தவங்களோட நெருங்கிய தொடர்புமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி உங்களோட திறமைக்கு தகுந்த அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு நீங்கள் இந்த டைமில் முடித்துக்கொள்வீங்க. உங்களை பற்றி வீண் பொருளை சொல்பவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க. உங்களோட நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெற போகிறீங்க. குடும்பத்தாரோட விருந்து கேளிகைகளில் பங்கேற்று மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு அதில் வெற்றியுமே பெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல குதூகலம் நிறையும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உற்றார் உறவினர்கிட்ட பக்குவமாக நடந்து கொண்டு அவங்களோட ஆதரவை தக்க வைத்து கொள்வீங்க. உங்களோட செல்வாக்குமே உயரும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேணாம். அது உங்களுக்கு இந்த டைமில் பல கடன்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இந்த துறையில் வருமானத்தை உங்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அவசியமில்லாத பயணங்களை இந்த டைமில் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. மேலுமே தொடர்ந்து சூரியன் வழிபாடு செய்யுங்க. நல்ல
நல்ல ஒரு சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்மராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்வேஸ் தேங்க்யூ.